நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது தக்காளி குழம்பு. இந்த தக்காளி குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து மிக்சியில் வந்து பச்சையாக எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது தக்காளி குழம்பு. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு ஒரு 20 பல் எடுத்திருக்கேன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அதாவது தேவையான அளவு ஆயில், தக்காளி 6, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரே ஒரு இது, 2 லவங்கம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போடணும். கடலை, பட்டை, சோம்பு, லவங்கம் இதையும் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, தேங்காய் வந்து உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா ஜாஸ்தி கூட எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைக்கிறது. இதோட பூண்டும் நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இந்த கிரேவி. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மண் பாத்திரம் வச்சுட்டோம், காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுன்னா கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இருக்குது, இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். இது ஊற்றுறப்பே இந்த சோம்பு எல்லாம் நல்லா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக அரைச்சா கூட. பொட்டுக்கடலை இருக்குது, அதனால் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டதுனால கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இன்னுமே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் தக்காளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.